படிக்க போகிற பிள்ளை நிலம் வீட்டு நிலைமை பேரும் வேறு உங்கள் மக்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கவங்கள் டியூஷனுக்கு போய் நம்ம சைக்கிளில் போயிடலாம் நாங்கள் முடிஞ்சு உச்சத்து போவோம். எப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கோம் ரோட்டுக்கு விட்டதால் வந்து நிலைமை பைக்கின்ற நடந்து போகிறதே பெரிய கஷ்டமாக ரோட்டெல்லாம் உடஞ்சி பெரிய கேவலமாக இன்னைக்கு தலைப்பட்டுருக்கோம் நாங்கள் அன்றைக்கு வேறு எப்படி இருக்குன்றாங்க இதுக்குள்ள எங்கே பள்ளங்கிடாக்கு இதுக்குள்ள சொல்கிறேன்னு சொல்லிருக்காங்க ரோட்டுகள் எல்லாம் வந்து உடைஞ்சு வயசான ஆக்கள் வந்து ஓடிக்கொண்டு வரையில தானே உருட்டிக்கொண்டு போய் வரையின ஆக்கள் ஓடி தூண் வந்து அப்படி மேல் நுனி மட்டும்தான் தெரியுது. ஆடு மாடுகள் நிற்குதாங்க தண்ணியாக கொண்டு வரீங்க தண்ணி ரோட்டுக்கெல்லாம் வெள்ளம் மூழ்கி வருது. இன்னும் மழை வந்தால் படகுலாம் போகணும் இங்கே பாருங்க கடல் வந்து எப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி எங்கே போயிட்டு வாருங்க இந்த வெள்ளங்களுக்கு வித்தில் வாங்க தொழில்களுக்கு பூராக்கண்ட எல்லாமே பாருங்க கோயில் வளாகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காற்று பயத்தில் வந்து இப்போ 10-15 நாளாக தொழில் போகல அமிண்டே போனவையா 10-15 நாளாக வந்து தொழிலுக்கு போகலையா இவ்வளவு மட்டத்துக்கு தண்ணி நிற்கன்னு சொல்லி கொண்டு போகிறார்கள் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறார்கள். எப்படி ஏறி இப்போ நினைக்கிறீங்க பிணைக்கு ஒரு ஏணி ஒன்று வச்சு அதில் ஏறி தண்ணியில் வேணையில் ஏறி இருக்கு இதுக்கு ஓ ஓ அப்படியே இது என்னடா கனகாலம் போய் அது அதை பெரிய கதையில் சும்மா ஆட்டு வச்சுக்கலாம். இது இறங்கினா கதை முடிஞ்சது இறங்கினா கதை முடிஞ்சது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. நாங்கள் நிற்கிற இடத்து ஒரு பாருங்க நான் ஒரு சுற்றி காட்டுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த விஷயத்தை கதைப்போம். இந்த இடங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ 2-3 நாளாக உலாத்தல் பொடியன் தம்பி வந்து யூடியூப் சேனல் பேர் கேட்டு போகிறார். யாழ்ப்பாணத்தில் வந்து 2-3 நாளாக வந்து தொடர்ச்சியான மழை, அந்த மழை காரணமாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சப்ததீவுகளில் உண்டான காரநகர் பிரதேசம் இன்றைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு தீவு பகுதி. இந்த தீவு பகுதியாக இருக்கிறதால வந்து கடல் மட்டம் நீர்மட்டம் வந்து கிட்டவாக இருக்கும். அதால் இந்த மழை பெஞ்சால் வந்து தண்ணிகள் வந்து நிறைய வந்து தேங்கி நிற்கும். அது வந்து காணிகளில் மட்டுமில்லை, இந்த ரோட்டு நாங்கள் இப்போ நிற்கிற வந்து இது வந்து ஒரு பாதை. ஆனால் இந்த பாதையால் பாதையன்றே சொல்லியல அளவுக்கு தண்ணிகள் வந்து அப்படி ரோட்டால் மேவி போய்கொண்டிருக்குது. அதோட வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த காரநகரை பொறுத்தவரை வந்து 500 குடும்பங்கள் 2000 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து இந்த வெள்ள அனர்த்தங்களால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அதோட முக்கியமான பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வடிகால் அமைப்பு வந்து இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து போயிட்டு கடலோட போய் விரைவாக சேர்கிற அளவுக்கான வடிகால் அமைப்புகள் வந்து இங்கே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்டா நாங்கள் வடிகால் அமைப்புகள் உங்களை காட்டிக்கொண்டு போகிறோம். எல்லாம் வந்து சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி தான் எல்லாம் வந்து கட்டியிருக்கணுமே தவிர பெரிய வடிகால் அமைப்பு மாதிரி இல்லை. விரைவாக இந்த நீரை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு வடிகால் அமைப்புகள் இல்லை. அதோட வந்து இப்போ நீர்மட்டம் கூட இருக்கிறதால தண்ணி டக்குன்னு வந்து கீழே வத்தியும் போகாது. அப்படியான நிலைமையில் இன்றைக்கு இந்த அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த மக்கள் இந்த வீதியிலால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயணிக்கணும். மற்ற என்னென்ன இடங்களில் இப்படி வெள்ளங்கள் வந்திருக்குன்றதை தான் நீங்கள் இந்த காணொலியோட வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ எங்கள் சேனலுக்கு யாரை புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் காரநகர் பிரதேசத்தை வந்து பார்க்க போகிறதுக்கு வெளந்தர சந்தியில் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இந்த ரோட்டால் போயிட்டு ஒரு காணொலி வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காதாக்கள் வந்து பாருங்க. நாங்கள் இப்போ இந்த ரோட்டால் வந்து போகிறோம். இதில் பாருங்க இந்த மாவீரர் நாளுக்கான கொடிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கட்டியிருக்கணும். இந்த காரநகர் பிரதேசத்திலையும் இந்த மாவீரர் தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்குது. வாங்க பிடிக்க வந்து உள்ளுக்கு நாங்கள் போவோம். இப்போ காரநகர் பிரதேசத்தின் வீதிகள் எல்லாம் வந்து புனரமைப்பு வேலையில் நடந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லா இடமே வந்து சல்லிகள் எல்லாம் வந்து ரோட்லேயே பறிச்சிருக்கணும். வெளந்திரையில் வந்து மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்க. ஆலயம் வந்து இந்த காலப்பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் இந்த பாதையில் வந்து போவோம். மழையால் வந்து இந்த ஆலயத்தினுடைய கேணிகள் வந்து நிரம்பி இருக்குது. காரநகரை பொறுத்தளவில் வந்து இந்த மழை காலங்களில் வந்து வெள்ள அனர்த்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படும்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் வந்து வெள்ளங்கள் வந்து நிற்கும். அப்போ நாங்கள் போகின்ற பாதையிலும் வந்து இந்த மழை காலத்தில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வீதியில் வந்து இந்த காரனுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கால்நடை பராமரிப்பு நிலையம் வந்து இதில் இருக்குது. அப்படி அதோடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து பிரதேச சபை காரநகர் பிரதேச சபை தலைமையகம் இவ்வளோ தான் இருக்குது. இப்படி எங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காரநகர் இந்து கல்லூரி வந்து இருக்குது பாருங்க. இதில் அப்படியே நாங்கள் போகின்ற வழியில் வந்து பாதைகள் எல்லாம் வந்து இந்த மழை காரணமாக சரியான வெள்ளமாக இருக்குது. அப்படியே நாங்கள் உங்களுக்கு அதுகளையும் காட்டி கண்டு போகிறோம் வாங்க. இப்போ வந்து வீடுகளுக்கு முன்னால் எல்லாம் வந்து நிறைய வெள்ளங்கள்
ரோட்டுகளில் கூட ரோட்டை கடந்து வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. பாருங்கள், இதில் போகின்ற வீதிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வீதிகளால் வந்து தண்ணியில் ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி இதில் வந்து மெமோரியல் கோல் இருக்குது. பாருங்கள், கார்னரில் வந்து வீதிகளில் வந்து எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொல்லி. இது வந்து கார்னர் பிரதேச வைத்தியசாலை. அதோட நிறைய பழைய கட்டடங்கள் எல்லாம் வந்து இன்னும் முழுமையாக அழிவடையாமல் இருக்குது. பாருங்கள், இந்த ரோட்லையும் வந்து எவ்வளோ வெள்ளங்கள் நிற்குன்னு சொல்லி. இது வந்து பழைய கண்டி சிவன் கோயில் வீதி என்று போட்டிருக்கணும். அதோட ரோட்டுகள் எல்லாம் வந்து உடைஞ்சு போய்த்தான் கிடக்கலாம், பழுதடைஞ்சு போய் கிடக்கிறதால வெள்ளங்கள் எல்லாம் வந்து அந்த குன்றுகள் குழிகள் எல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் ரோட்டு சைட்டுகளெல்லாம் தண்ணிகள் ஓடிக்கொண்டிருக்குது. மற்ற ஒரு சில இடங்களில் வந்து வீடுகளுக்கு முன்னுக்கு கொங்கிரீட் எல்லாம் போட்டு பாலங்கள் இந்த மதங்கள் மாதிரி போட்டு வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் வந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. வேறு அதோட போகின்ற வீதியெல்லாம் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ தூரத்து வெள்ளம் நிற்கன்னு சொல்லி. இந்தியாவில் கார்நகர் அபிவிருத்தி அறிவாலயம் இருக்குது. இது வேறுங்க வெள்ளத்தை இதுக்குள்ள எங்கே பள்ளம் கிடக்கு எதுக்குள்ள விடுறேன்னு சொல்லி தெரியாங்க. சரி, இந்த இடம் அப்படியே கார்னர் கஷ்ணர் பீச்சுக்கு போகிற பாதை. இதில் வந்து பைக் ஓடுறது பயமாக கிடக்கேண்டா இங்கே பள்ளங்கள் இருக்குங்கள தெரியல. இங்கே வேறுங்க மக்கள் எல்லாம் வந்து சைக்கிள்களை உருட்டி கொண்டு தெரியலாம். ஓ இந்த வெள்ளம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுன்றதை நான் காட்டுறேன் பாருங்க. தெரியல. சின்ன புலம் அது. வயசான ஆட்கள் வந்து ஓடிக்கொண்டு வரையில தானே, ஓடிக்கொண்டு வர்றது கொஞ்சம் பயம். என் இடையிலுக்கு இல்லை பள்ளங்கள் நடக்கு, அதில் விழுந்து ஓடின வந்து சில பேர் வந்து சைக்கிளில் உருட்டி கொண்டு வரையணும் பாருங்க. இப்போ இந்த வெள்ளம் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை, இந்த வீதி ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வீதியில் இந்த மதகுகள் போக்குகளை பாருங்கள், போக்குகளுக்கு மேலாலெல்லாம் தண்ணி மூடி அப்படி போகுது. வாங்க அப்படி அங்காலையும் போய் பார்ப்போம். பாருங்கள், தொடர்ச்சியாக நேற்று இரவு ஃபுல்லாக வந்து மழை தானே, அந்த மழையால் இவ்வளோ வெள்ளங்களும் வந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ 10 வரியல சின்னாக்கிலிருந்து எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த பாதையெல்லாம் பயணித்து கொண்டிருக்கணும். இந்த வெள்ளங்களுக்கெல்லாம் சைக்கிளில் உருட்டி கொண்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. இன்றைக்கு ஆட்டோ எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ பொடியல் வந்து பள்ளிக்கவங்கள் டியூஷனுக்கு போய் நம்ம பள்ளிக்கம்பில் டியூஷனுக்கு போய் கொண்டிருக்கணும். ஆக்கள் இந்த வெள்ளங்களுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கணும் பாரு. இதை வந்து ரோட்டு இதை வந்து ரோட்டுன்னே சொல்லிடலாம் கிடக்கு. அதோட இந்த ஊர் மக்கள் இந்த சின்ன சின்ன தொழில்கள், இந்த பைக் வேலைகள் செய்கிறார்கள் எல்லாம் வந்து இந்த கடை வந்து பூட்டிருக்கு நம்மளோடாக்கு. ஏன்னா வெள்ளங்களால் அங்கே உங்களுடைய கடை இந்த பூட்டா எல்லாம் வெள்ளத்தாலையாங்க வேறுங்க வெள்ளம் அப்படி இருக்குன்னு சார். அங்கே இது என்ன பிரச்சனை? இப்போ இது வந்து எங்கே இதில் தாண்டி பண்ணி போய் சேரும். இந்த வயக்காலெல்லாம் கடலுக்கு தான் போகும். இப்போ இந்த வடிகால அமைப்பு வந்து பெரிய வடிகால அமைப்பு போல இல்லைண்ணே. இல்லை எல்லாம் சின்ன சின்ன வெட்டி விட்டுருக்கேன். அதனால் கடலுக்கு போய் சேர்றது கொஞ்சம் லேட்டாக ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும். கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்போ இது வந்து இப்படி முந்தி காலம் தோறும் இப்படி தான் இந்த இடம் நீண்ட காலமாக இருக்குது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனை. இப்போ அதில் ஒரு அம்மா வந்து எங்கே போகிறதா இல்லை வாரதான்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிற தண்ணி இலக்கில். அதோட இந்த கடைகளுக்கு சாமான் கொண்டு வர ஒளிகளும் பாருங்க அப்படி வருதுன்னு. இந்த என்எஸ்சி பேங்க் இருக்குது இங்கே பாருங்க. அம்மா அவ்வளோ அவ்வளோ வேணும் இது அம்மா இதுக்குள்ள இது ஐயோ இங்கே இடம் வரைக்கும் வந்து ரோட்டு அப்படி இஞ்சால வந்து அப்படியே பள்ளமாக போகுது பாருங்க. இந்த தூணுகள்ன்ற விட மட்டத்துக்கு தண்ணி நிற்குன்னு சொல்லி இத்தனை நாளைக்கு இந்த வெள்ளம் நிற்கும் வந்து தெரியல இந்த இடங்களில் பாருங்க. குளமா இல்லை தனியாக காணி இது காணி குளம் மாதிரி தான் இருக்கிற பார்க்க குளம் மாதிரி தான். நீண்ட காலமாக குளம் மாதிரி தான் இருக்குது. இருக்கணும். இது வந்து ஒரு தனியாட்ட காணியாம். காணின இளமையை பார்த்தீங்களா? காணின்ற தூண் வந்து அப்படி மேல் நுனி மட்டும்தான் தெரியுது. அன்றைக்கில் பாருங்க அவ்வளோ அவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குமே. இந்த பாருங்க இந்த படிக்க போகிற பிள்ளை
தம்பி எங்கே போகிறீங்க டியூஷனுக்கா? ஆ ஆ. இதில் பாருங்க ஒரு அக்கா ஒரு ஆள் எப்படி கஷ்டப்பட்டு சைக்கிளில் ஓட்டிக்கொண்டு வரான்னு சொல்லி. இப்போ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஆக்கள் அன்றாட தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது இந்திய நிலப்பொழுதில் இந்த காரநகரில். ஆக்கள் வேலைக்கு போய் வர கூடாது. இப்போ இந்த பகுதிகளில் வந்து ஊட்ட மாட்டாமல் ஓட்டிக்கொண்டு போய் வரின பைக்கில் வந்து இப்போ அண்ணாவுக்கு வந்து இப்போ நிறைய வேலை வந்து ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதில் வரைக்கில் பைக்கில் எல்லாம் வந்து ஒன்றில் காற்று போகுது, சில நேரத்தில் ஸ்டார்ட் வேறு நிற்குதுன்னு சொன்னால் பிளக்குகளுக்கு தண்ணி போகுதுன்றதால இப்போ அண்ணா வந்து கடையை போட்டி போட்டுருப்போம்னு பார்த்தவர். ஆனால் ஒன்றும் செய்யல அளவுக்கு இப்போ கடையை திறந்து வச்சுருக்கிறார். ரெண்டு ஆக்கள் வந்து அப்படி வந்து நிற்கணும். பைக்கிலும் வந்து அடிக்கடி பழுதாக போய் கொண்டிருக்கு இந்த ரோட்டால் போய்க்கல. இப்போ வந்து தம்பி சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்தவர் ஓடலாமோ இல்லை உருட்டுவோமோண்டு யோசிச்சுட்டு இப்போ கடைசியை உருட்டிக்கொண்டு போகிறார் சைக்கிள். இதில் வந்து காரநகர் யாழ்ப்பாணம் பஸ் வந்து வருது. இப்போ அவங்க என்ன இளமையில் வருதுண்டா 784 பஸ். அண்ணாண்ட பைக் வந்து இதில் ஓடிக்கொண்டு வரையிலே ஏதோ குத்தி போட்டுதான் ஒட்டா போயிட்டுது. இப்போ கடையிலும் ஆக்கள் வேலையிலும் வந்து இல்லை. ஆனால் இப்போ அவசரத்துக்கு என்ன செய்கிறேன்டா நான் இப்போ ஒட்டி கொடுக்க போகிறேன் இப்போ பைக்கை. ரொட்டிக்கொண்டு போய் வரையணும் ஆக்கள் ஏன்டா ஓடிக்கொண்டு வரையலாது. இப்போ வெள்ளத்துக்குள்ளே இப்போ ரோட்டு சரியாக இருந்தால் கூட ஒரு ஓடிக்கொண்டு வரலாம். ஆனால் ரோட்டும் வந்து பள்ளங்கள் குன்றுகளாக இருக்கல அதுகளுக்குள்ள இங்கே போய் சில்லுகள் விழுமாண்டு தெரியல. இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டு வரையில அதுக்குள்ளே இவ்வளோ பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் இப்போ இந்த வீதியால் வந்து போகிறோம். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் போகிறோம்னு சொல்லி பாருங்க. ஏன்டா பைக் வந்து அப்படி ஓட இல்லாத அளவுக்கு வெள்ளம். ஏன்டா சரியான ரோட்டுண்டா ஓரளவுக்கு குத்து மதிப்பு ஓடலாம். ஆனால் பள்ளங்கள் இப்போ திடீர்னு அதுக்குள்ள ஒரு பள்ளத்துக்கு இறங்கிடுது பைக். இப்போ ஒன்றும் செய்யலை. ஏன்னா ரோட்டு அந்த நிலைமையில் கிடாக்கு. ஒன்றில் ரோட்டு நல்லா இருக்கணும். இதில் பாருங்க எப்படி இருக்குன்னுடாங்க. பாருங்க எப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இவரமெல்லாம் பள்ளங்களப்பா. இங்கே இதெல்லாம் ஒரு வீடுகளுக்கு போகிற ரோட்டு தான். பாருங்க எப்படி இருக்குண்டு. எல்லாம் வடிகாலமைப்பெல்லாம் ஃபுல்லாக நிரம்பிட்டு தண்ணி ஓடவே இல்லை. தண்ணி ஓடுற மாதிரியே தெரியுது இல்லைன்னா வடிகாலமைப்புக்கு மேலால் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய பகுதியை கடந்து வந்துட்டோம் ஒரு மாதிரி. ஏன்டா அது ஒரு நிறைய தூரத்துக்கு வெள்ளம். அப்படி எஞ்சால நாங்கள் போய்களையும் சில இடங்களில் இந்த பள்ளமான இடங்கள் எல்லாம் வந்து வெள்ளம் தான் இருக்குது. இதில் பாருங்க காரநகர் கூட்டுறவு சங்கம் அதோட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை என்று சொல்லி போட்டிருக்கணும். பாருங்க இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பிஓசி பேங்கும் இருக்குது. பேங்குகளுக்கு போய் வர மக்களும் எல்லாம் வெள்ளங்களுக்கெல்லாம் நடந்து தெரியணும். வணக்கம் வணக்கம். எங்கே வலிக்கிட்டாச்சு இன்றைக்கு? நான் இன்றைக்கு தம்பி ஒரு குடிபெயர்க்க வந்தேன். பஸ்ஸுக்கு காவல் நிற்கிறேன். அப்போ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கெல்லாம் ஊரெல்லாம் இப்படி வெள்ளமாக கிடக்கு. போக்குவரத்து தான் பிரச்சனை கிடக்குது. வாகனம் ஓடையெல்லாம் கிடக்குது, மோட்டர் சைக்கிள் ஓடையெல்லாம் கிடக்குது, சைக்கிள் கிடக்குது. நடந்து போகிறதே பெரிய கஷ்டமாக கிடக்குது. ரோட்டெல்லாம் உடைஞ்சு பெரிய கேவலமாக இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு திருத்தலம் வந்து இந்த ரோடு செய்கிறதா காணையில் கனகாலமாக நாங்கள் இந்த ரோடு திருத்தலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் திருச்சி தர காணையில் இப்படி இந்த ரோட்டு 3 அடி 4 அடி வச்சுனா தான் நாங்கள் இப்படியும் போக்குவரத்து செய்யலாம். யாட்டங்குளத்திலேருந்து ஆஸ்பத்திரியாக மட்டும் வேளந்திரி ஆஸ்பத்திரியாக மட்டும் உயர்த்தணும். ரோட்டு உயர்த்தினா தான் நாங்கள் ஒரு நிம்மதியாக பயணம் செய்யலாம். ஒரு 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 பிள்ளைத்தாச்சியை பிரதேசத்துக்கு கொண்டு போகிறால், ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறால், ஒரு நோயாளியை கொண்டு போகிறால் பெரிய கரைச்சல் டக்குன்னு கொண்டு போயிடலாம். அவை இந்த உயிர் போனவரெல்லாம் கொண்டு போகலாம். அது மட்டும் பெரிய கஷ்டம். அப்படி இந்த ரோட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வெள்ளங்களுக்கு இல்லை ஊர் மக்கள் எப்படி எங்கள் தொழில்களெல்லாம் எப்படி போகுது? ஊர் மக்களும் கொஞ்சம் வெள்ளத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டா இருக்கிறார்கள். வீடு தண்ணி போகிறவரும் மொழியில் போக முடியாமலும் கஷ்டப்பட்டு கொண்டு தொழில் வாய்ப்புகளுக்கு போக முடியாமலும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ காலம் இந்த காரநகர் பிரதேசத்தில் இருக்கிற? காரநகர் நம்பி நான் இப்போ 35-40 வருஷமாக இருக்கிறேன் இந்த இடத்துல. அதான் இது இந்த வெள்ள பிரச்சனை நீண்ட காலமாகவே நீண்ட காலமாக நான் வந்த காலத்து துவக்கம் இருக்குது. நீண்ட காலமாக இருக்குது. நீண்ட காலமாக இருந்தோம். நீண்ட காலமாக இருக்குது. அப்போ இல்லை நல்ல இன்றைக்கு அங்கே நல்ல வடிவாக வெள்ளைன்னு சொல்லி எல்லாம் வலிக்கிட்டு நிற்கிறீங்க. நான் அதுக்கு இறங்கினா கதை முடிஞ்சுதானே? இறங்கினா கதை முடிஞ்சுது. என்னட்டு இந்த நடந்து போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அங்கே வச்சு கால் வைக்கிறது இந்த கால்கள் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சோமில்லா கால்கள்லாம் நோக்கள் உள்ள கால்
நிதானமாக கால் வச்சு ரோட்டில் போயிடலாம் விழுந்து போவோம் விழுந்தா தூர பயணம் பண்ணால் நீங்கள் பஸ்ஸில் ஏறி பாதுகாப்பாக இருந்து போகலாம். இப்போ இதில் கடைகளுக்கு போகிறோம்டா சைக்கிள் எல்லாம் போகணும். சைக்கிளில் போயிடலாம் நாங்கள் விழுந்து செத்து போவோம். கடவுளே அப்படி சொல்ல அங்கள் அப்படி தண்ணி நிற்கிற தண்ணி கிடங்குகள் ரோட்டில் இருக்கிற கிடங்கு எங்களுக்கு விளங்காது. அதான் பெரிய பிரச்சனை. அதான் பெரிய பிரச்சனை. ரோடு நல்லா இருந்தால் குத்து மதிப்பாக விடலாம் சைக்கிள் அங்கே நேராக போய் சேருவோம். இது கோதாரி எல்லாம் ஒரே கிடங்கு எதுக்கு போய் விழுக்கிற மாதிரி கிடக்குது. அது பக்கம் போகாமல் விட்டால் ஆக்கினே இல்லை. அதுவும் சரி. முன்னால் போகலாம் நல்லபடியாக செய்திருக்கலாம். அது அது மாதிரி இதுவும் செய்திடம் என்றால் இதுவும் மற்ற 86 லைன் ரோட்டும் அதுவும் பெரிய மோசமான தள்ளப்பட்டு கிடக்குது. இது எப்படியும் இதுக்கு 3 பெரிய பாலம் அமைக்க வேணும். அதானே சின்ன சின்ன ரோட்டெல்லாம் செய்துட்டுலாம் இந்த பெரிய மெயின் ரோடு தான் செய்யாமல் இருக்கலாம். இந்த எவ்வளோ சின்ன ரோடுகள் செய்யப்பட்டிருக்கு. பெரிய ரோடு செய்யாமல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அவசியம் முக்கியமாக செய்து தரக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் இப்போ வேண்டுகோளாக கேட்குறாரு என்ன நாங்கள் வேண்டுகோளாக கேட்குறோம். அவசியமாக செய்யணும். என்னென்னா இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லாம் பக்கத்தில் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அப்போ ஒரு காரணம் எல்லாத்துலேயும் ஒரு வசதியாக ஆக்களும் இருக்கலாம். அப்போ காசுக்கு பஞ்சம் இல்லை. அதில் இந்த ரோட்டு தான் கொஞ்சம் பின்னடைவில் கிடக்குது. மற்றாங்களே இப்போ தண்ணிகள் நிற்குது. இதெல்லாம் எத்தனை நாள் ஆகும்? 10 ஃபுல்லாக இது தம்பி மழை முடிய மட்டும் 10 தை மாதம் மழை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் எங்கே போய் சேருமே? இது கடலுக்கு தான் போகுது. கடலுக்கு போகும். இப்போ கடலுக்கு போகிறதுன்ற வேகம் குறைவு. கடல் மட்டமும் உயர்ந்தோடனே போகுதில்லை. கடல் மட்டத்துக்கு போவோம் தம்பி. உங்களுக்கு வேக்கால் பதிவில்லை. உங்களுக்கு காடுகள் பதிவில்லை. பதிவாக வட்டி விட்டால் தான் அப்படியே போய் வேக்கால் போய் கொண்டு இருக்குது. இப்படியும் இந்த ரோடு உயர்த்தி 3 அடி உயர்த்தி 3-4 பெரிய பாலம் கட்டணும். பாலம் கட்டி பாலத்தால் தள்ளி விட்டால் தான் இப்போ அந்த பாலத்துக்கு தள்ளி வந்து கடலுக்கு போய் கொண்டிருக்கும். கடலுக்கு போகிற தள்ளியும் நன்னீராக வண்டியில் மறைச்சி வச்சுக்கிறார்கள். அதுக்கும் ஒரு பெரிய தடையை போட்டு தண்ணி கூட்டம் எடுத்ததை சுரந்து மற்றும் மேலே அதை தண்ணியை சேர்க்கி வைக்க வேணும். இது உப்பு தண்ணி தான் கூட. அப்போ நல்லா இல்லைங்க கட்டாயம் தீமை தான் இருந்துச்சு. அப்போ சிகாராய மாதத்துக்கு தான் அந்த தண்ணி தக்க மாட்டி சொல்லி மறைச்சி கட்டி வச்சிருந்தவர். கட்டி வச்சிருந்த அந்த இடம் ஆயத்தம் பண்ணவர். அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கிறோம். சரியாங்கள் காய்ச்சதுக்கு நன்றி. இந்த விழாக்குடின கேஸ் வாகனங்கள் எல்லாம் போகுது இந்த ரோட்டால். இது வேக்கால் அது இடக்கிட வந்து பெரிய பெரிய வேக்கால் இடாக்கு. மற்றபடி வீடுகளில் இருந்தெல்லாம் தண்ணி போகிறதுக்கு சின்ன சின்ன வேக்கால் இல்லைண்ணே. தண்ணி ஓட்டம் இல்லை. தண்ணி ஓடையில்லை. ஏன்டா இதுக்கு மேலே நீ ஓடாது. அப்படியே பாருங்க. இதில் வந்து அந்த காலத்து பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது. அந்த தண்ணி இன்னும் பெரிய அப்போ அந்த வேக்கால் பட்டுக்கு அந்த பைப்பு எடுக்க வேண்டியிடும். அப்போ இந்த பாலத்தால் வர பைப்பால் தண்ணி வேற இல்லையா? அதான் தண்ணி வேற இல்லை. அது வடிவு காட்டி வச்சுக்கலாம். குடி தண்ணி எங்கே வருது? குடி தண்ணி நாங்கள் இங்கே காரணம் இந்த கிணறுல நல்ல தண்ணி இருக்குது. மற்றது சுண்ணாத்திலேருந்து தண்ணி கொண்டு வர கிணறுலாம் இப்போ இந்த மழைக்கு மழை தண்ணி போய் நிறைஞ்சிடாது. கட்டு 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 கட்டி இருக்குது. கட்டு கட்டி இருக்கு. தண்ணி சில இடங்கள்ல நல்ல தண்ணி கட்டாத கிணறுகளுக்கெல்லாம் மழை தண்ணி போய் தண்ணி போடும். மற்றது தண்ணி பிரதேச வேலை கொடுக்கப்படுது. தண்ணி விலைக்கு வாங்கக்கூடிய இருக்குது. தண்ணி பவுசரில் பாருது. அந்த வகையில் பிரச்சனை. தண்ணி எடுக்கலாம். தண்ணி பிரச்சனை இல்லை. மற்றது இந்த நன்னீர் தாரம் பண்ணி சொல்லி இந்த பைப்பு குழாயெல்லாம் தாட்டு இந்த ரோட்டில் தாட்டுக்கிற பைப்புகள் இப்போ கனகாலமாக போச்சு. அது அதை பற்றி கதையில் சும்மா தாட்டு வச்சுக்கலாம். எத்தனை வருஷமாக அது இருக்குது? 7-8 வருஷமாக தாட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் கான்வெர்ட்டரான்ட்டா அந்த பைப்புகளை கிளறி தான் பட்ட வேணும். செஞ்ச வேலையும் பிரியோசனம் இல்லை. சுகம் இல்லை. அதால் சுகம் இல்லை. இந்த பக்கத்துக்கு ரோட்டெல்லாம் பிரிக்க வேணும். எவ்வளோ ரோட்டு பிரிக்க வேணும். எல்லாம் மதில் கட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ரோட்டுக்கு முன்னுக்கெல்லாம் மதில் கட்டி வச்சுக்கலாம். மதிலெல்லாம் உடைச்சி பின்னுக்கு கட்ட வேணும். இதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க வேணும். பார்த்து நான் நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டுகளை பிரித்து காணொலியை வெட்டி கொடுத்தா தான் இந்த காரணம் மக்கள் சீராக வாழக்கூடியதாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மழை பெய்து தண்ணி கொஞ்சம் கூட வந்தால் இங்கே போக்குவரத்து சிடிபி பஸ்ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோ வாகனங்கள் ஓடுறதுக்கு அதை நிப்பாட்டுக்கலாம்.
நிப்பாடி இப்போ அப்போ மக்கள் போயிடலாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ அளவுக்கு போயிடலாம். அவையில் தங்கன்ற பாதுகாப்பு இதில் வயசான அம்மாக்களை மேற்கொண்டு வயசான அங்களாக்கள் இந்த ரோட்டால் வந்து போயிடும். இனி இந்த பேங்க்கு வந்திருக்கேன் போடாது. ஆனால் இதை தாண்டி எங்களை போச்சுன்னு சொன்னால் இறங்கி விட்டத்தான் வேணும். இப்போ கார்னரில் ரோட்டில் வெள்ளம் இல்லாத இடம்னு சொல்லிடலாம் கூட. ஏன்னா எப்படியும் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் பொறுக்கா வெள்ளங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. அவங்க இதில் வயசான அம்மாக்கள்லாம் போய் பாருங்க, பழைய அந்த காலத்து வீடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் கார்டு சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வரர் தேவஸ்தானம் ஒரு ஆலயம் ஒன்று இருக்காங்க வீட்டில். இது இது என்னடாப்பா இது? அடே அடி 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 சரி புரிஞ்சிச்சு. என்னடாப்பா இங்கே பாருங்க நிலைமை. இது ரோட்டு நல்ல மட்டும் விட்டுட்டோம், வந்த இடத்துல இப்படி பள்ளத்துக்கு வந்துட்டு அங்கே ஒரு ரோட்டுக்கு விட்டதால் வந்த நிலைமை. பைக்கின்ற எங்கே மட்டும் தண்ணிக்குன்னு பார்த்தீங்களா, பைக்கின்ற அரைவாசியே காணையில் போனால் விளக்கு காணி போனால் இப்படியே உருட்டை தண்டு இருக்குண்டேக்கா. பாருங்க இது ரோட்டு அப்படியே கண்டான். இது வந்து காரநகர்ன்ற ஒரு உள் வீதி. நாங்கள் முதல் காட்டின வந்து பிரதான வீதி இந்த காரநகருக்கு. இது வந்து உள் வீதி. பாருங்க எப்படி போய் கொண்டிருக்கோம் வந்து. ஓ ஓ ஓ அப்படியே இது என்னடா இப்போ கார்னரில் வந்து ஒரு உள்வீதிக்குள்ளே போகும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாப்பம் பண்ணு போனா சொன்னவன் அப்போ விட்டேன் ஒற்றை கையில் ஃபோனை பிடிச்சோன்னு வந்தேன் நான். அது ஒரு இப்போ பள்ளம் ஒன்றுக்குள்ளே வந்துடுது பைக். இப்போ மூணாவது கோயிலை பார்த்துட்டு போக வந்த இடத்துல வேறுங்க சைலன்ஸ் கிட்ட தண்ணி வந்துட்டு உள்ளுக்கு தண்ணி போக கூடாதுன்னு இந்த காரநகர் வண்ணாங்குளமாக பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ என்ன குத்து என்ன குத்து வரியா அப்படியே அப்படியே கால் முட்டுது இல்லைடா ரகுல, கால் முட்டுது இல்லை. ஓ பொருள் நிப்பாட்டு. இதில் வந்து ஒரு கிணறும் இருக்குது. கிணறுன்ற எல்லாம் முட்டி இருக்குது கிணறு. என்ன கொஞ்சம் பண்ணால் கிணத்துக்கு மேலே வெள்ளம் நிற்கும். அப்படி இதில் வேறுங்க இந்த தண்ணி டேங்கில் இருந்தாலும் இந்த இடங்களுக்கு நல்ல தண்ணியும் சப்ளை பண்ணவையாம். 6 மணி பிறகு வந்து விடணும், அதில் போய் மக்கள் எடுக்கலாம். ஆனால் இப்போ தண்ணியல் போகுது என்ன மட்டும் தெரியல. நிலப்பாட்டிலேயும் இந்த ஊர் மக்கள் சில பேர் வந்து கல் செய்கிற அப்போ பாருங்க இந்த வெள்ளத்துக்களால் போய் அங்கே ஒரு ஆள் இப்போ பனைமரத்தில் வந்து ஏறி இறங்குறார். இது வந்து கார்னர் வண்டாங்குளமாம். அந்த முதல் காட்டின வந்த அண்ணன் பனியர் அண்ணன் அவர் வந்து எப்படி ஏறி இப்போ நினைக்கிறீங்க பனைக்கு ஒரு ஏணி ஒன்று வச்சு அதில் ஏறி தன்மையில் பனையில் ஏறி இருக்கிறார். இப்போ இதுக்கள் அங்கால போகும்னு சொல்லி 3 வருஷத்தை கேட்க இதுக்குள்ள எல்லாம் இப்போ இஞ்சாலெல்லாம் எதுக்குல குளமாம், இதுக்குள்ள தாட்டு போடுமா மாக்களை. இப்போ ரோட்டு வந்து இதெல்லாம் போகுது, இஞ்சால இதுக்கெல்லாம் குளம். அப்போ எங்களுக்கு பாதையில் தெரிஞ்சபடியாக அந்த அண்ணன் அதுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போக வேண்டாம், கேட்டால் இங்கே பள்ளங்கள் கிணத்துகளுக்குள்ள விழுந்துடுவோம் பிறகு. அப்போ நாங்கள் இப்படி இஞ்சால வேறு இடங்களை பார்ப்போம். எங்கே போயிட்டு வாருங்கள் இந்த வெள்ளங்களுக்கு வெத்தில வாங்கி கொண்டு வர வெத்தில வாங்கி கொண்டு அங்கே இந்த இடம் எப்படி மட்டும் சொல்கிறது? இது சிவகாமி அம்மன் கோயில். சிவகாமி அம்மன் கோயில் அடியானே. இது என்ன குளம்? இது கட்டாடி மேற்ற குளம். கட்டாடி மேரண்டு உடுப்பு கழுவுற வண்ணாங்குளம்னு சொல்கிறேன் இந்த இடத்த. அந்த காலத்தில் உடுப்பு கழுவுறதா? நீங்கள் கனகாலமாக இருக்கிறீங்களா இஞ்சி? ஓ நான் கனகாலமாக. இப்போ வெத்தில வாங்கிட்டு போகிறீங்களா? இப்போ உங்கள் இடங்கள்லாம் அப்படி வெள்ளங்களா? இந்த இதுக்கே வெள்ளம் இல்லை. அதுதானே உங்கள் நீங்கள் உங்களை இருக்கிற இடம்? அதுதான் நீ நின்ற வீடு இது. இது உங்களோட வீடு? அட இது ஐயாண்ட வீடு. அப்போ உங்களால் நீங்கள் இப்போ போன இடங்கள் போன இடம் வெள்ளம் தான். இப்படி கொஞ்சம் கனகாலம் இருக்கிறீங்களா எங்கள் ஊரில்? வளமையாக ஒவ்வொரு வருஷமும் இப்படி இங்கே தான் ஒரு வருஷமும் இங்கே இப்படி தானே அவங்க வெள்ளத்தால் ஒருத்தவங்க போக இயலாது வேறு இயலாது. தண்ணியல் இந்த பவுசர் தண்ணி தான் எடுக்கிறோம். விவசாயங்கள் செய்கிறீங்களா? நாங்கள் செய்கிற ஒரு ஆக்கள் செய்கிற அதுக்கு இப்போ வெள்ளம் தான். நாங்கள் உங்களோட தொழில் என்ன? நான் இந்த கூலி வேலை தான். இப்போ ஒன்றும் செய்யலை. இப்போ செய்யலை. அது மகனாக்கள் பிள்ளைகள்? ஓ அதே இருக்குது. அதே தங்கட இடத்துங்கள்லாம் இருக்குது. வேலிப்பாயிலும் பாருங்க அங்கே வீட்டுக்கு வந்து வெள்ளம் தான். நம்ம அங்கே வீட்டை ஓப்புறதா இருக்கும். வெள்ளம் வந்துட்டாங்க. ஓ அது இந்த குளம் நிறைஞ்சி இப்படியே வரும். இது பாருங்க வீட்டு நிலைமை பாருங்க. நல்ல காலம் கொஞ்சம் உயர்த்தி காட்டியிருக்கீங்களே பார்த்தீங்களா? வீட்டு அங்கே கொஞ்சம் உயர்த்தினபடியே தப்பி விட்டீங்களே.
அப்போ ஆடு மாடுகள் நிற்குதாங்க. ஆ ஆ பாருங்க வீடு வீடு கடல் மாய கிடக்கு. இப்படி எதுக்குள்ள சிவகாமி அம்மன் கோயில் இருக்காங்க. அப்போ போகிறோம் போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் கோவிலுக்கு போகலாமோ. ஓ ஓ ஓ ஓ ரைட். பாருங்க ரோட்டில் இப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கோம் தானே. இது அங்கால கோயிலா இது சரி வராது. இதில் மூணா சொல்கிறார் ஒரு மாதிரி கரைக்கு வந்துட்டேன். ஏதோ கடலுக்கு நிற்கிற மாதிரி கடலுக்கு வேண்டாம். இங்கே வேறு இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் தான் காட்டிக்கொண்டு போகிறோம். ஆனால் இந்த பிரச்சனை இந்த ஊர் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் ரோட்டுகளால் மட்டும் போவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே காணிகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள என்னென்ன இளமையோ தெரியல மக்களுக்கு. வெள்ளங்களுக்கால சின்ன பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு போய் நம்ம அம்மாக்கள் சைக்கிள்களில். ஹலோ பாருங்க ஆள் எப்படி போகிறாங்க. அம்மா கட்டிப்பிடிச்சோம். வந்து காரநகர் மெய்கண்ட வித்தியாசாலை பள்ளிக்கூடம். அங்களாக்கள் தண்ணியில் எடுத்துக்கொண்டு போய் நம்ம போடாது. காரநகர் சிவகாமி அம்மன் கோயில் பாருங்க. கோயில் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி கோயிலையும் காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு. கோயிலில் கேணிகள் எல்லாம் முட்டிட்டு பாருங்க. கோயில் வளாகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கோயிலுக்கு நிற்கிற வெள்ளங்கள் வந்து இப்படி ஆறு மாதிரி ஓடி அப்படியே ரோட்டுக்கு வருது. வேறவங்க இப்போ நாங்கள் காரநகரில் வந்து இந்த கடல் தொழில் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். கடல் அலையெல்லாம் வந்து சரியான கொந்தளிப்பாக இருக்குது. இப்போ ஆக்கள் வந்து போட்டுகளை கொண்டு போகிறதும் கடல்களை கொண்டு போகிறதும் கரைச்சல் பட்டு கொண்டு வைக்கணும். இந்த கடல் வந்து எப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி தொழில்களுக்கு பூரா கண்ட இடமே இப்போ வந்து போட்டை வந்து கட்டுப்படுத்தலாங்களே காற்றுக்கு அங்கே இங்கே ஆடிக்கொண்டு நிற்குது. இப்போ விட்டுட்டு வந்துட்டோம். என்னென்ன இப்போ 2-3 நாள் கோயில் தொழிலுக்கு 10-15 நாள் வந்து தொழிலுக்கு போகலையா? என்னம்மா காற்றா காற்று பயத்தில் வந்து இப்போ 10-15 நாளாக தொழில் போகலையா? முண்டே போனவையா நீங்களே கூட இருக்கிறது? ஒவ்வொரு இடங்களும் வெள்ளங்களும் சரியான வெள்ளம், வீட்டு எல்லாம் வெள்ளம். அதானே ஒரு வருஷம் இதே பிரச்சனை. ஒரே வருஷம் பிரச்சனை தான். விதான நேரம் வந்து பார்க்கணும் ஒன்றும் பார்க்கணும். நான் ஒரு வயது போன ஆளை வச்சிருக்கிறேன். நம்ம இருந்தெல்லாம் பாத்ரூம் செல்லம் எல்லாம் எடுக்கணும். இப்போ நீங்கள் வீட்டு இதுக்கு வந்தோம். இதுக்கு வந்து தம்பின்ற பிள்ளைய விட்டுட்டு பாருங்க. நீங்களும் என்ன செய்கிறீங்க? இங்கே வந்து தம்பி நம்ம மகன் போகிற விலை கட்டணும். கஞ்சல் நீங்கள் கொடுக்க இப்போ ஒன்றும் இல்லை. செய்ய கஷ்டம் பண்ணிட்டு மருந்து சிலவளுக்கு காசு பண்ணிட்டு போட்டார். இருந்து விட்டு நம்ம வெறையில் பண்ண பாருங்க. இப்போ கார்னரில் வந்து இந்த கடற்தொழிலாளர்கள் நிலைமையும் இப்போ இந்த மலைகள் காற்றுகளால் வந்து இப்படி தான் இருக்குது. சரியம்மா அங்கே என்ன தண்ணியாக கொண்டு வரீங்க? தண்ணியா பாருங்க. அங்கே வெள்ளத்துக்கு தண்ணி எடுத்து கொண்டு போகிறாரு. உங்களுக்கு ரோடு வளம் சரியில்லை. ஜாலியம் பாருங்க இடங்கள் எப்படி கார்னரில் வந்து ஒரு சுடலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதில் வந்து இப்போ ஒரு தகனம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படி நாங்கள் இஞ்சால் ஏன் வந்துடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கார்னர் பிரதேசம் இருக்குது தானே. இந்த பிரதேசத்துலேருந்து இந்த வார வெள்ளம் எல்லாம் வந்து கடலோட சேர்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க வெள்ளம் வந்து எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க. ஓட மாட்டாமல் ஓடிக்கொண்டிருக்குங்க. உப்பா வெள்ள தண்ணி போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஊர் இதுகளுக்கு நிற்கிற வெள்ளங்கள்லாம் அப்படியே வந்து வருது. இந்த பகுதிகளால் வருது. அதுலேயும் ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க.
இவ்வளோ வேகமாக தண்ணிகள் ஓடியும் இந்த பிரதேசத்தில் இன்னும் வெள்ளம் குறையலை. அணைக்கட்டுகள் வந்து நான் நினைக்கிறேன் நிறைய காலம் போட கட்டி எல்லாம் பழுதடைஞ்ச மாதிரி தான் கிடக்கு, உடைவடைஞ்சு. அதோட கதவுகள் எதுவும் இல்லை. வெள்ளங்களை வெளியேற்ற மதவுகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன மதவுகளாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த பிரதேசங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பாருங்க எப்படி வெள்ளங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் பேக்கெல்லாம் முட்டி ஓடிக்கொண்டிருக்கு. இதில் பாருங்க எப்படி ரோட்டுக்கெல்லாம் வெள்ளம் மூழ்கி வருது. இந்த மதகுகளுக்கால காய்க்கால்களுக்கால எல்லாம் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு. காடுகளுக்கு இருந்து ரோட்டுக்கு வெள்ளம் ஓடுறதா இல்லாது ரோட்டில் இருந்து கானுக்கு வெள்ளம் ஓடுறான்னு தெரியாத அளவுக்கு வெள்ளம் எல்லாம் மாறி மாறி அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்குது. அங்கே இது இல்லாமல் ஒரு காணிக்கு இருக்கிற வெள்ளங்கள் இப்படி வந்து வரீங்க. வீட்டில் வந்து பெரும்பாலான வீடுகள் வந்து நல்ல பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது இந்த பிரதேசத்தில். இது வந்து காரைநகர் கோவலம் வெளிச்ச விட்டு போகின்ற பாதை. இந்த இடங்கள்லாம் வீடுகளுக்கு எல்லாம் வெள்ளம். இந்த தண்ணி குளிருது. இங்கே போகலாம் அவ்வளோ ரோடு தானோ ரக்கலாமோ நம்பி. இது இனி கொஞ்ச நாள் இன்னும் மழை பெஞ்சால் படகுலாம் போகணும்ண்ணே. இது வந்து ஒரு கிரவுண்டு, ஆனால் குளம் போல நடக்குது. கோவலம் வெளிச்ச வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த இந்த பகுதியில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பல தடைகளை தாண்டி கோவலம் வெளிச்ச வீட்டுக்கு வந்துட்டோம். வேண்டாம் வார பாதையெல்லாம் கிடங்கு பள்ளம் வெள்ளம் பாருங்க வெளிச்ச கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கோவலம் கடற்கரை வந்து ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற பகுதியாகும்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட வந்து இங்கே வந்து மது அருந்துறது சட்டவிரோதமான செயற்பாடுகள் செய்கிறது வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லி காரைநகர் பிரதேச சபையால் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ அதால் இங்கே பகுதியில் இதில் வந்து பார்க்க வராக்கள் கவனமாக வந்து இதில் கொஞ்சம் வந்து ஒரு ஆமி கேம்ப் வந்து இருக்குது. அதோட அங்கே பழைய கட்டுறம் ஒன்று இருக்குது. அப்படின்னு நாங்கள் அப்படி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என்ன தெரிகிறது? உடஞ்சி விட போகுது. வேறு வந்து ஏறக்கூடிய மாதிரி தான் போல் இருந்திருக்கு இந்த இடம். ஆனால் இப்போ எல்லாம் பாருங்க எல்லாம் இப்படி இருக்குன்னு சார். காலநிலையால் வந்து இந்த கோவலம் கடற்கரையை பாருங்க எப்படி அலைகள் அடித்து கொண்டிருக்கேன்னு சொல்லி.